அவர் டால்டன் ஸ்கூல்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் இருந்த ஒரு ஸ்கூலில் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தவர். ஏன்னா அவர் வந்து கல்லூரியில் கணிதமும் இயற்பியலும் ஃபிசிக்ஸும் படித்தவர். ஆனால் பட்டம் வாங்கலை. இருந்தாலும் அவர் வந்து இந்த பள்ளியில் சொல்லி கொடுத்தார். அப்போது அவர் சொல்லி கொடுத்த மாணவர்களுடைய ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அவருடைய திறமையையும் ஆற்றலையும் பார்த்து பெருசாக ரொம்ப சிலாகிச்சு அவரை வந்து கொண்டு போய் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி இருக்குது, அதாவது இந்த பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது, அதுக்கு தான் ஹெட்ஜ் ஃபண்டுன்னு பேர். அப்போது அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி ஒன்றுத்தில் பேர் ஸ்டர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உலகளவில் தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் கொண்டு போய் அவரை சேர்க்கிறார். 4 வருஷத்தில் அந்த கம்பெனியில் சேர்ந்த பிறகு அவர் வந்து பங்குதாரராக அந்த கம்பெனிக்கு மாறிடுறார். அவ்வளவு திறமையான ஒரு ஆளாக இருக்கார். 4 வருஷத்துலலாம் யாரும் பங்குதாரராக மாற முடியாது. உங்களுக்கு 20 வருஷம் ஆகலாம், 15-20 வருஷம் ஆகும். அதனால் அவர் ஆயிடுறார். அந்த இடத்துக்கு அவ்வளோ வேகமாக உயர்ந்துடுறார். அப்புறம் அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு அவரே சொந்தமாக தன்னுடைய ஒரு கம்பெனியை தொடங்குறார். அந்த கம்பெனிக்கு பேர் வந்து ஜேபி எப்ஸ்டைன் அண்ட் கோ. அவர் வந்து ஒரு முதலீட்டு ஆலோசகர். அவர் எடுத்துக்கிற கிளையண்ட் எல்லாம் $1 பில்லியன் குறைஞ்சபட்சம் முதலீடு பண்றவங்களை மட்டும்தான் அவர் எடுத்துக்குவார். $1 பில்லியன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.